இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீட்ல இவங்க மட்டும் தான் எல்லா முடிவையும் எடுக்கணுமா? அவங்களுக்கு பிரைவசி இல்லையா? இத பாருங்க, நான் யாரோட பிரைவசிலையும் தலையிடல. ஆனா இந்த செங்கோட்டு வேலர் குடும்பத்துக்குன்னு சொசைட்டில ஒரு மரியாதை இருக்கு, ஒரு கௌரவம் இருக்கு. அதுதான் நம்ம எல்லாருக்குமே அடையாளம். இன்னும் சொல்ல போனா அந்த அடையாளத்தால தான் எல்லாருக்கும் இந்த லக்ஸுரி லைஃப் கிடைச்சிருக்கு. நான் ஒன்னும் தற்பெருமைக்காக சொல்லல, உண்மையதான் சொல்றேன். நம்ம குடும்பத்தோட அப்படிப்பட்ட அடையாளம் அழிஞ்சு போக இருந்த நிலைமையில அத காப்பாத்தி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தவன் நான். இப்ப வரைக்கும் நீங்க எல்லாரும் அந்த அடையாளத்தோட நிழல்ல தான் இருக்கீங்க. அந்த உரிமையில தான் நான் சொல்றேன், குடும்ப கௌரவத்துக்கு அவப்பேர் வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நீங்க சொல்ற இந்த மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியில போலாம் வரலாம். ஆனா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வருவாங்க போவாங்க. வரவங்க எல்லாரும் முதல்ல நாம நடந்துக்கிற விதத்தை தான் கவனிப்பாங்க. அந்த சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணா நல்லாவே இருக்காது. டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத கூட புரிஞ்சுக்க தெரியாம இருக்கிறதாலதான் இந்த வீட்ல யாரு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி சாப்பிடணும்னு கூட எல்லாத்தையும் நானே சொல்ல வேண்டியதா இருக்கு. இதுக்கு மேலையும் நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் சொல்ற மாதிரி தான் நடக்கணும். இல்ல, the door is open for everyone. பிடிக்காதவங்க வெளியில போயிட்டே இருக்கலாம். இந்திராணி, என்னம்மா நீ? அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டா, அதுக்கு போய் நீ இவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க? எங்களுக்கு தெரியாதா உன்னை பத்தி? நீ எது செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும். ஆமா இந்திரா, இலக்கியா பேசினது எதையும் மனசுல வச்சுக்காத. நாம எல்லாரும் கடைசி வரைக்கும் இப்படி ஒன்னா ஒரே குடும்பமா இருக்கணும், அதுதான் முக்கியம். இலக்கியா, அக்கா கிட்ட சாரி கேளு. ஏன் அமைதியா இருக்க? உங்ககிட்ட தான் சொல்றேன், அக்கா கிட்ட சாரி கேளு. கேட்க முடியாது. இலக்கியா, வாட் இஸ் திஸ்? சாரி கேளு. நான் எதுக்கு சாரி கேட்கணும்? என்னால சாரி கேட்க முடியாது. சாரி கேளுன்னு சொல்றேன்ல, கேளு. சாரி. சாரி இந்திரா, இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன்.